ஒரு 10 நிமிஷம் எல்லாம் வெளியே போக சொல்றியா? சாரி, சொல்றீங்களா? உனக்கு எனக்கு 1000 பழக்கம் இருந்தாலும் அனுமதி இல்லாம உள்ள வர்றது நாகரீகம் இல்லை ரங்காச்சாரி. நான் ஊர்ல இல்ல, இப்போ உன் கார் என் வீட்டில் நுழைஞ்ச மட்டும் நாகரிகமா? போங்க போங்க போங்க. அது வேற ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். வந்தா நீ ஹைதராபாத் போகிறேன்னு தெரிஞ்சது. அப்புறம் ஃப்ளைட் லேட்டு, நீ திரும்பி வந்துட்ட. டே, இந்த பொய்யெல்லாம் மேடையில் வச்சுக்கோ, அப்பாவுக்கு ஜனங்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேணாம். நான் பிறக்கும் போது எங்கள் அப்பா எனக்கு காது குத்தி அனுப்பிட்டான், நீ வேற குத்தாத. ஏண்டா இப்போ என்ன நடந்துச்சுன்னு எகிரி குதிக்கிற? கோடி என் பணத்தை கொட்டி கொடுத்து உன்னை கோட்டைக்கு அனுப்பினேன். அள்ளி அள்ளி கொடுத்து அடுத்த கட்சிக்காரனை விலைக்கு வாங்கினேன். எதுக்கு? உன்னை முதல்ல வச்சு நாக்கால உட்கார வைக்கிறதுக்காக. அந்த நன்றி உனக்காண்ட எல்லாம் போச்சு. தீர்த்த மரத்தை கூறு பார்க்குறியா? டே, நீ ஒன்றும் சும்மா பணம் கொடுக்கலடா. எனக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கு, நான் கண்டிப்பா ஆட்சி பிடிப்பேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ பணமே கொடுத்த. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு. நான் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம்